கமலஹாசனை தேடி தேடி போய் வாய்ப்பு கொடுத்த நடிகைகள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதுவும் ஆண்ட்ரியா அப்படின்னா ராசியான நடிகையாம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரம்யா கிருஷ்ணன். தமிழ் சினிமால வெள்ளை மனசு அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமாகி இன்னைக்கு ஒரு முன்னணி நடிகையா மாறி என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நான் சும்மா மாஸ் பண்ணிருவேன் அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் வளர்ந்து நிக்கிறாங்க. 30 வருஷமா இந்த சினிமா துறையில இருந்து இன்னைக்கு எல்லாருமே மதிச்சு ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு நடிகையா இவங்க மாறி இருக்காங்க. இது வரைக்கும் 200 படங்களுக்கு மேல இவங்க நடிச்சிருக்காங்க. நீங்க தமிழ்ல மட்டும் ரம்யா கிருஷ்ணனை பார்க்காதீங்க, இவங்க நடிக்காத லாங்குவேஜே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் ரம்யா கிருஷ்ணனுக்கு கமலை ரொம்ப பிடிக்கும். அதை விட அதிகமா கமலுக்கு ரம்யா கிருஷ்ணனை பிடிக்கும். ரம்யா கிருஷ்ணனும் கமலும் முதலா பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்ற படத்துல தான் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பஞ்சதந்திரத்தோட கதை கமல் கிட்ட வருது. அதுல ஒரு கேரக்டர் பண்றதுக்கு எத்தனையோ ஹீரோயின்ஸை சஜஸ்ட் பண்றாங்க. ஆனா எனக்கு ரம்யா கிருஷ்ணன் தான் வேணும் அப்படின்னு கமல் ஒத்த கால்ல நின்னு அதுல அவங்கள நடிக்க வச்சிருக்காரு. பஞ்சதந்திரம் படத்துல ரம்யா கிருஷ்ணனை வச்சுக்கிட்டு 5 ஃப்ரெண்ட்ஸ் செய்யக்கூடிய சேட்டைகள் இருக்கே, அவங்களோட நடிப்பை பார்த்து கமலே ரொம்ப பாராட்டினாராம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அமலா. தமிழ் சினிமால தன்னோட யதார்த்தமான நடிப்பின் மூலமா ரசிகர்களோட மனசுல ஒரு நீங்காத இடம் பிடிச்சவங்க அமலா அப்படின்னு சொல்லலாம். நீங்க 90s கிட்ஸா இருந்தாலோ இல்ல 90sல இறங்கின படங்களை அதிகமா பாக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அமலாவை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுவும் முக்கியமா ரஜினி கூட எல்லாம் சேர்ந்து நிறைய ஹிட் படங்களை இவங்க கொடுத்திருக்காங்க. இவங்க கமல் கூடயும் ஒன்னா சேர்றாங்க. இவங்க தமிழை தாண்டி தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் மாதிரி வேற மொழிகள்லயும் நடிச்சு ஒரு முன்னணி நடிகையா வலம் வந்திருக்காங்க. அதுலயும் கமலஹாசன் கூட சேர்ந்து சத்யா, வெற்றி விழா அப்படின்னு 2 படம் நடிச்சாங்க. இதுல சத்யா படத்துல அமலா சேர்ந்து நடிக்கும் போது கமலே சொல்லிருக்காரு, என்ன அமலா சூப்பரா ஹேண்டில் பண்றாங்க, இந்த படம் சும்மா வேற லெவல் ஹிட் ஆக போகுது பாருங்க அப்படின்னு படம் எடுத்துட்டு இருக்கும் போதே சொன்னாராம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஊர்வசி. 1979ஆம் ஆண்டு வெளியான கதிர் மண்டபம் அப்படின்ற மலையாள படத்தின் மூலமா தான் இவங்களோட ஆக்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தமிழ்ல பாக்கியராஜ் நடிப்புல வெளிவந்த முந்தானை முடிச்சு படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா மொத்த தமிழ் ஆடியன்ஸையும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல ஊர்வசிக்கு தொடர்ந்து நிறைய ரசிகர் பட்டாலும் உருவாகிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தமிழ் மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு எல்லா மொழியிலையும் கலக்கிட்டு வந்துட்டாங்க. 202 படங்களுக்கு மேல இவங்க நடிச்சிருக்காங்க. எப்படிதான் இவ்வளவு படங்கள் பண்ணாங்களோ தெரியல. அதுலயும் கமல் கூட சேர்ந்து மைக்கேல் மதன காமராஜன் அந்த ஒரு நிமிடம் மாதிரியான படங்கள்லாம் நடிச்சு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இதுல ஊர்வசி கமலோட ஆக்டிங்க ஓவர்டேக் பண்ணி போயிருப்பாங்க. பஞ்சதந்திரம் படம் எடுத்துட்டு இருக்கும்போது கமலே ஊர்வசி கிட்ட சொன்னாராம், ஏங்க உங்களை எனக்கு ஹீரோயினா போடுறதுக்கே பயமா இருக்குங்க, என்னை விட பயங்கரமா நடிக்கிறேங்க, என்னை விட உங்களுக்கு தாங்க பயங்கரமா கை தட்டுறாங்க. அந்த அளவுக்கு கமலே பாராட்டி இருக்காரு அப்படின்னா ஊர்வசி எவ்வளவு பெரிய நடிகை. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆண்ட்ரியா. சினிமாவுல ஒரு பின்னணி பாடகியா இவங்களோட திரைப்பயணத்தை ஆரம்பிச்சுட்டு ஒரு நடிகையா மாறுறாங்க. பச்சை கிளி, முத்துச்சரம், 1000ல் ஒருவன் இந்த 2 படமும் நடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப அளவுக்கு ஃபேமஸ் ஆகுறாங்க. அப்புறமா அனிருத்த வேற லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த எல்லா விஷயங்களும் ஒரே டைம்ல நடந்ததுனால ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸ்க்கும் ஆண்ட்ரியா தெரிய வந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம கமல் கூட சேர்ந்து விஸ்வரூபம், உத்தம வில்லன் மாதிரியான 2 படங்களையும் ஜோடி சேர்ந்து நடிச்சாங்க. அவ்வளவுதாங்க, ஆண்ட்ரியாவோட மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு. கமலே கூப்பிட்டு அடிக்கடி பாராட்டு வரான், என்னோட படத்துல நீங்க ப்ளீஸ் வாங்க, நீங்க நடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, படத்துக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஆண்ட்ரியாக்கு எப்பவுமே புகழாரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாராம் கமல். லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது சிம்ரன். தமிழ் சினிமால ஒரு டான்சரா உள்ள வந்து அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய நடிகையா மாறி அவங்க இருக்கிற வரைக்கும் என்னோட மார்க்கெட்டை யாராலையும் பறிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகையா இருந்தவங்க தான் சிம்ரன். அந்த டைம்ல வேற சாய்ஸே கிடையாது. 90s கிட்ஸா இருந்தாங்க அப்படின்னா அதுல முக்காவாசி பேர் சிம்ரனோட ஃபேனா தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. அதுவும் ஏர்லி 2K கிட்ஸ்லாம் சொல்லவே வேணாம். சிம்ரனை பார்க்கும் போதே என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு மொத்தமா சிம்ரன் பக்கம் விழுந்த காலம். அப்ப கமல் மட்டும் சும்மா விடுவாரா என்ன? கமலுக்கும் சிம்ரன் ஒரு ஃபேவரட் நடிகையா மாறி இருக்காங்க. கமலஹாசன் கூட சேர்ந்து பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம் இந்த 2 படங்களுமே செம காமெடி கலந்து நடிச்சதுனால கமலுக்கு சிம்ரனை ரொம்ப பிடிக்குமா.